ஹலோ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிபிஎஸ் அவங்களோட கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேலண்டரில் ஐபிபிஎஸ் மற்றும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இதுக்கான எக்ஸாம்ஸ் டென்டேட்டிவ் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் உடைய பிஓ கிளர்க் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓ இந்த 3 எக்ஸாம் நடக்க போகுது. இதில் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் உடைய பிஓ எக்ஸாம்ஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22, 23 நடக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐபிபிஎஸ் உடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த ஐபிபிஎஸ் பிஓ உடைய மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th October 2026 நடக்கும் சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி ஐபிபிஎஸ் எஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 நடக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1st November 2026 நடக்கும் சொல்லியிருக்காங்க. இதோடைய கிளர்க் எக்ஸாம் எப்போ பார்த்தீங்கன்னா 10 and 11 October 2026. இதோடைய மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 27th December 2026 நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் ஐபிஎஸ் கேலண்டர் வைஸ் பார்க்கும்போது இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ஃபர்ஸ்ட் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா எஸ்பிஐ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிசல்ட்டும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்களா. அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஜூனில் கண்டிப்பாக எஸ்பிஐ பிஓ அண்ட் தென் கிளர்க் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி ஸ்கேல் 1 அகைன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட். இது ரெண்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஆல் எல்லாருமே எழுதக்கூடிய எக்ஸாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ அதாவது ஸ்கேல் 1ன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 21st 22nd November 2026லையும் இதோட மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 20th December 2026 நடக்க சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6, 12, 13 December 2026 இதோடைய மெயின்ஸ் எக்ஸாம் 2027 January 30 அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026ல் மினிமம் ஒரு 10+ வேகன்சியாவது நம்ம பேங்கிங் செக்டர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்போ இருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதற்கான ஆன்சர் ஃப்ரம் நவ் இப்போ இருந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் நெக்ஸ்ட் 4 monthsல நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டு எக்ஸாம் அப்பியர் ஆகிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். வரக்கூடிய பேங்கிங் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ண நம்ம டாப் ஐஸில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியுற 9363620300 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. 2027ல் நீங்களும் ஒரு அரசு வங்கி அதிகாரியாக டாப் ஐ சார்பாக வாழ்த்துக்கள்.